யுத்தத்தினால் நீண்ட காலமாக பல நெருக்கடிகளுக்கு யாழ் மீனவர்கள் முகம் கொடுத்து வந்துள்ளனர். இந்த நிலையில் பூநகரி மீட்பினை தொடர்ந்து அரசாங்கம் பல தடைகளை நீக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. அது குறித்து அடுத்து நோக்கலாம். 90% பகுதி கடலால் சூழப்பட்ட யாழ்குடாவில் பிரதான ஜீவனோபாயமாக கடற்தொழில் விளங்குவது புதிரல்ல. யாழ் மக்களது உணவு தேவையின் பெரும் பங்கினை மீன்பிடி வகிக்கின்றது. எனினும் பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் கடற்பிரதேசங்களில் பெரும்பாலானவை உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் காணப்படுகின்றமையும் இதுவரை காலமும் நீடித்த மீன்பிடி தடைகளும் யாழ் மாவட்டத்தின் மீனவ தொழிலில் ஏற்படுத்திய பாதிப்புகள் மிகவும் பாரதூரமானவை. ஆனால் அந்த செய்யப்படுகிற தொழிலாலே ஒரு நாளைக்கு எங்களுடைய ஒரு புள்ளி விவரத்தின்படி கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னர் யாழ் குடாநாட்டினுடைய ஒரு மீனவருடைய உற்பத்தி, அதாவது அவர்கள் உழைக்கும் திறனை பற்றி நாங்கள் ஆய்வு செய்த பொழுது ஒருவர் ஒரு நாளைக்கு 650 கிராம் மீனைத்தான் அவர்களால் மீன் உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இருந்தது, முடியக்கூடிய நிலை இருந்தது. அவருடைய திறன் அல்ல, அதனுடைய நிலை. அந்த 650 கிராம் மீனினுடைய பெறுமதி அப்போது இருக்கின்ற விலையினுடைய பார்க்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு 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 கடத்தொழிலாளி ஒரு 175 ரூபாவை தான் அவரால் சம்பாதிக்க முடிந்ததாக இருக்கின்றது. யாழ் மாவட்டத்தில் சனச்செறிவு மிக்க குடியிருப்பு பகுதியே குருநகர். மீனவ தொழிலினை பிரதான ஜீவனோபாயமாக குருநகர் மக்கள் கொண்டுள்ளனர். கடற்தொழிலுக்கு ஏற்ற புவியியல் அமைப்பை குருநகர் கொண்டிருந்தாலும் பாதுகாப்பு பிரச்சனைகள் குருநகர் மீனவர்களை மிகவும் பாதித்து வருகின்றன. குருநகர் மக்களோட தொழிலாம் இப்போ எல்லாம் முடங்கி போய் கிடக்கு. இப்போ தொழில் போகிறது 8 மணிக்கு விட்டு 3 மணிக்கு வரவும், அதுவும் வெள்ளத்தில் வாங்கி ஒரு கிலோமீட்டர் தான் தொழிலுக்கு போகிறோம். அந்த இதுவும் இப்போ கொஞ்சம் கூட தந்துருக்குறாங்க. இன்னொரு கிலோமீட்டர் கூட போகலாமான்னு சொல்லியிருக்கிறோம். அதால் இப்போ கொஞ்சம் தொழில் ஒரு அளவாக வருகிறது. கூடுதலான உழைப்பு 100 ரூபாய்க்கு மேலே இல்லை. அரிசியே 100 ரூபா 120 ரூபா விற்கிது. இப்போ அரிசிக்கு மட்டும் உழைக்கிறதே காணாமல் கிடையாது. என்னென்னு சாப்பிட்றான்னு தெரியாமல் அல்லோலப்படுறோம். குருநகரை பொறுத்தவரையில் கடற்தொழில் இப்போ அகல இல்லை தானே, அதை கிட்டடியாக செய்கிறபடியாக மீன் பார குறைவு. அதில் நாங்கள் எடுக்கிற மீனையும் கூடுதலாக தான் விற்க வேண்டியங்கிறாக்கு. என் கஷ்டத்தை மீது தான் கடற்தொழில் செய்ய நாங்கள்லாம் போய் கடற்தொழில் செய்ய வேண்டிய நிலைமைக்கு வந்துக்கிறோம். தொழில் வளமே இல்லை. பெரிய போட்டுகளெல்லாம் இங்கே 60 போட்டு முடங்கி போய் கிடக்கு. சின்ன போட்டு ஒரு 300 கிட்ட கிடக்கு. எல்லாம் கவிட்டு கிடக்கு. வள்ளத்திலாம் தொழில். அதை ஒரு நாள் சாப்பிட்டா அடுத்த நாள் சாப்பாட்டுக்கே பெரிய திண்டாட்டம். யாழ் கடற்தொழில் எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளினால் மீன்பிடியில் தங்கி வாழ்கின்ற ஆயிரக்கணக்கான மீனவ குடும்பங்கள் தீவிரமான பொருளாதார நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளன. 1 கிலோமீட்டருக்குலாம் தொழில் செய்கிறோம். ஆனால் அங்கே எங்களை இங்கே விடாமல் போகவே முடியாது. என்னென்ன செய்கிறேன்ட்டு எங்களுக்கே தெரியாமல் இருக்குதுங்க. இங்கே சாப்பாடு கஷ்டம். அரிசி 120 130க்கு மேலே அரிசி ஏறி இருக்குது விலை. ஒவ்வொரு சாமானும் 4 விட்டம் 50 ரூபா கூடிக்கொண்டே இருக்குது ஒவ்வொன்று. நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் இப்போ கஷ்டமான நிலைக்குள்ளே இருக்கிறோமுங்க. எங்களுக்கு தம்பி தொழில் வளம் இல்லை. தொழில் இப்போ நாங்கள் 10-12 வருஷமாக போச்சு. தொழில் கடலில் கால் வச்சு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஏதோ இருக்கிறத வச்சு சாப்பிட்றோம். வேறு ஒரு வழியும் எங்களுக்கு தெரியும். யுத்தம் தொடங்கிய காலம் முதலே யாழ் கடற்தொழிலின் நெருக்கடிகளும் ஆரம்பித்தன. அடிக்கடி இடம்பெறுகின்ற கடற்சமர்கள் இவ்வாழ்வாதாரத்தை மேலும் பாதித்தன. எனினும் போர் நிறுத்த காலப்பகுதிகளில் மீன்பிடிக்கான கட்டுப்பாடுகள் ஓரளவு தளர்த்தப்பட்டன. எனினும் பின்னர் எழுந்த பாதுகாப்பற்ற சூழல் அதனை நிலைக்க விடவில்லை. 2006ஆம் ஆண்டு ஆனி மாதம் 10ஆம் தேதி இந்த பாதை பூட்டப்படுவதற்கு முற்பட்ட காலத்திலே, கிட்டத்தட்ட 2 வருட காலத்திலே, இந்த கடல் போர்க்காலத்து சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அந்த கடல் தொழில் மக்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய அளவு, கொஞ்சம் ரிலாக்ஸாக அவர்கள் மூச்சு விட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய தொழில் வாய்ப்புகள் கொஞ்சம் சீரடைந்திருந்தது. உற்பத்திகள் நல்லாக இருந்தன. அதே நேரத்தில் இந்த இணையின் பாதை திறந்திருந்த பொழுது அவருடைய உற்பத்தியில் ஒரு பகுதி, அதாவது முக்கியமாக இந்த இறால், நண்டு, கணவாய் போன்ற ஏற்றுமதி பொருட்கள் நல்ல முறையில் சந்தைப்படுத்தக்கூடிய போக்குவரத்து வசதிகள் இருந்தது. எனினும் A32 பாதையும் பூநகரியும் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்ததை அடுத்து மீன்பிடிக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறிப்பாக மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடலாம் என அரசு அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. අපේ මූලික පරමාර්ථය තමයි, රජයේ මූලික පරමාර්ථය තමයි සාමාන්‍ය තත්ත්වය හැකීක්මනින් මේ පළාතට ලබා දෙන්නට. එහි පළවෙනි පියවරක් හැටියට යාපනයේ
ලෙගුන් එකක් එහෙම නැත්නම් කලපුව ප්‍රදේශයේ පහුගිය කාල පරිච්ඡේදයේදී තහනම් කරලා තිබ්බ එහෙම නැත්නම් යම් සීමාවන් යොදා තිබ්බ මුහුදු යෑමේ එහෙම නැත්නම් දීවර කර්මාන්තයේ සම්පූර්ණ ඒ තිබ්බ තත්වයන් ඉවත් කරලා ඔවුන්ට නිදහසේ ඔවුන්ගේ සුපුරුදු ජීවන මාර්ගය හැටියට දීවරයන්ට ඔවුන්ගේ වැඩපිළිවෙල ඉදිරියට ඔවුන්ගේ ජීවන මාර්ගය ජීවනෝපාය හැටියට කෙරෙන දීවර කර්මාන්තයේ කටයුතු සාමාන්‍ය මට්ටමින් කරගෙන යාමට සියලුම බාධක ඉවත් කරලා තියෙනවා මේ පෞගිය දින කිහිපය තුළ. தொடர்ந்தும் நீடிக்கின்ற இரவு நேர மீன்பிடி தடைக்கும் நல்லதொரு தீர்வினை இம்மீனவர்கள் எதிர்பார்க்கின்றனர். இந்த பகல் நேர தொழில், அதாவது கடத்தொழில் என்பது இன்றைக்குமே ஒரு நடைமுறை சாத்தியமற்ற ஒரு செயல்பாடு. சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு கடத்தொழில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வடபகுதியிலே யாழ் மாவட்டத்திலே கடத்தொழில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு சம்பிரதாயம் மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி இது கடத்தொழில் அல்ல. என்னை பொறுத்தவரையில் நாங்கள் செய்கிற கடத்தொழில் அல்ல. இது கடத்தொழில் அல்ல. கடத்தொழில் என்பது அவன் இரவில் போய் தான் விரும்பின நேரத்தில் விரும்பின நீருக்கு அந்த கடல் எந்தெந்த இடங்களில் இந்த மீனினம் கூடுதலாக சேருமோ அந்த இடத்துல போய் அதை தேடி பிடித்து கொண்டு வர்றது தான் கடத்தொழில். 3 தசாப்த கால யுத்தம் இந்த நாட்டின் ஏராளமான ஜீவனோபாய துறைகளை பாதித்துள்ளமை வெளிப்படையானவை. யாழ் கடற்தொழில் எதிர்கொண்ட பிரச்சனைகள் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். எனினும் அத்தடைகளை நீக்குவதற்கு அரசு மேற்கொண்டுள்ள புதிய முயற்சிகள் ஓரளவு நம்பிக்கையை பலரிடத்திலும் ஏற்படுத்தியிருக்கிறது. எனினும் யாழ்குடாவை சூழ்ந்துள்ள யுத்த மேகங்கள் இன்னும் முழுமையாக நீங்கிவிடவில்லை. ஆகவே யுத்தத்துக்கு தீர்வு கண்டு முழுமையான அமைதி யாழ்குடாவில் ஏற்படுவது மிக முக்கியமானதாகும்.